காவியத் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவுகளை போற்றுகின்ற வகையில் அவருக்கு நன்றி சொல்லுகின்ற முகமாக மிகப்பெரிய ஏற்பாடாக தோழர் காசு நாகராஜன் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்குறிப்பினுடைய வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்டு நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா சுபவி அவர்களே, அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே, வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் ஐயா குமாரதேவன் அவர்களே, நண்பர் அமுதரசன் அவர்களே, ஊடகவியலாளர் நீரை மகேந்திரன் அவர்களே, நன்றியுரை நவிழவிருக்கக்கூடிய காசு நாகராஜன் அவர்களே மற்றும் நன்றி பெருக்கோடு எம் தலைவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தலைவனுக்கு நன்றி தெரிவிப்பது என்பது அவருடைய இறப்புக்கு பின்னால் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த தலைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பாசமும் நேசமும் கூடுதலாக தெரியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தலைவனுக்கு நாம் ஏன் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது முதல்ல ஒவ்வொரு மாதிரி தோண்டிட்டே இருந்தது. இந்த இடத்துக்கு வந்த பின்னால இந்த இடத்தை இப்படி உருவாக்க முடியுமா என்கிற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது, இப்படிப்பட்ட மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கி கொடுத்த நவீன தமிழகத்தின் சிற்பி, இது போன்ற நூலகங்கள் எங்கும் காண முடியாது என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுத்த ஆற்றல் மிகு தலைவன் கலைஞருக்கு காசு நாகராஜன் தலைமையிலே நன்றி தெரிவிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த தலைவனுடைய உணர்வுகளை, இந்த தலைவனுடைய கருத்துக்களை மிகச்சிறப்பாக கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும். படித்தால் அறிவு வளரும், அழிவு வளர்ந்தால் தமிழன் வாழ்வான் என்கின்ற எண்ணத்தோடு நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்வை வளப்பெறச் செய்திருக்கக்கூடிய அற்புத தலைவன் கலைஞருக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் இந்த நூலினை நாம் வெளியிடுகிறோம் என்பது பெருமையாக இருக்கிறது. தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குடும்பமாக அல்ல, தனித்தனி மனிதனாக ஒவ்வொருவரை பற்றியும் சிந்தித்து 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 செயலாற்றிய அற்புத தலைவன் கலைஞருடைய வழித்தோன்றலாக இப்போதும் திராவிட மாடல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வழங்கி இருக்கக்கூடிய தலைவன் கலைஞருக்கு மீண்டும் நன்றி சொல்வதற்காகத்தான் இந்த விழா என்று நான் கருதுகிறேன். மிகச்சிறப்பான விழாவாக மிகச்சிறப்பான தலைவனுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விழாவில் தலைமையேற்கின்ற ஒரு வசந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியும் எழுச்சியும் நிறைந்த கலைஞர் ஆண்டு நாட்குறிப்பு வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சிற்பி செல்வராஜ் அவர்களே, நாட்குறிப்பை வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ஆருயிர் சகோதரர் மு.பெ. சாமிநாதன் அவர்களே, நாட்குறிப்பை பெற்றுக்கொண்ட திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் அருமை அண்ணன் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் குமாரதேவன் அவர்களே, அன்பு சகோதரர் அமுதரசன் அவர்களே, அன்பு சகோதரர் நீரை மகேந்திரன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பேரன்புக்கு உரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெறுமனே ஒரு அரசியல் கட்சி அல்ல. இது ஒரு அறிவு இயக்கம். வெறும் அறிவு இயக்கம் அல்ல, பகுத்தறிவு இயக்கம். இந்த இயக்கத்தில் நாம் இது பவள விழாவை கண்டிருக்கிற 75 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கிறது. திராவிட இயக்கம் 100 விழாவை நிறைவு செய்திருக்கின்றது. இந்த இயக்கம் இந்த மக்களுக்காக, தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் மட்டுமே உழைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த 100 ஆண்டு கண்ட இந்த இயக்கத்தில் இது என்னென்ன செய்திருக்கிறது, எதற்காக இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது
என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பணியினை செய்கின்ற விதத்தில் தான் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கின்றது. 365 நாளும் என்னென்ன இந்த இயக்கத்தால் இந்த சமுதாயம் நலன் பெற்றிருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லும் விதமாக பணிகள் தொகுக்கப்பட்டு அது அச்சேற்றப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, இந்த இயக்கம் இந்த மண்ணுக்கு செய்திருக்கக்கூடிய பெருமைகள், இந்த மண்ணுக்கு சேர்த்திருக்கக்கூடிய பெருமைகள், பெருமிதங்கள் அனைத்தையும் பல்வேறு வகைகளையும் சேர்த்து அளிக்கின்ற பணியினை இந்த சப்போஸ் இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரர் காசு நாகராசன் அவர்கள் பொள்ளாச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி கிராமத்திலே, இன்னும் சொல்ல போனால் கேரள எல்லையிலே இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்திலே இருந்து வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து திராவிட முன்னேற்றக் கழக திராவிட இயக்க கருத்தாளர்களிடம் பெரும் பெயர் பெற்றிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் செய்து வருகின்ற பணி எதிர்கால சமுதாயத்திற்கு வரலாறை நினைவு கூறுகின்ற விதத்திலே அமைய வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே செய்து வருகின்றார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி துணை செயலாளராக நான் பணியாற்றிய காலத்தில் மாநில மாநாட்டிற்கு 6வது மாநில மாநாட்டிற்கு இளைஞரணி தோழர்களை அழைக்கின்ற நேரத்தில் வெள்ளை சீருடையோடு வா, வெள்ளை கேன்வாஸ் அணிந்து வா, ஷூ அணிந்து வா, தொப்பி அணிந்து வா என்று அவர்களை கேட்ட நேரத்தில் அவர்கள் இது 89ஆம் ஆண்டு நடைபெற்ற செய்தி. 1990ஆம் ஆண்டு சென்னை திருச்சியிலே நடைபெறுகின்ற அந்த 6வது மாநில மாநாட்டிற்கு தோழர்களை அழைக்கின்ற நேரத்தில் அந்த இளைஞர்கள் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை இந்த இயக்கத்தின் மீது வைத்தார்கள். எனக்கு வெள்ளை சட்டையை நீயே வாங்கி கொடு, இங்கிருந்து சென்று வருகின்ற பேருந்து செலவை நீ ஏற்றுக்கொள், அங்கே போய் உடை மாற்றுவதற்கும் மற்ற பணிகளுக்கும் எங்களுக்கு மண்டபம் எடுத்து கொடு, எனக்கு போய் வருவதற்கான உணவை கொடு, இந்த உடையை எடுத்துக்கொடு என்கின்ற மாதிரியான பல்வேறு எதிர்பார்ப்புகளை வைத்த நேரத்தில் அன்றைக்கு என் மனம் வலித்தது. என் நண்பர்களோடு கலந்து ஆலோசிக்கின்ற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது என்று கேட்டபோது, இவர்களுக்கெல்லாம் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது என்கின்ற வரலாறு தெரியாத காரணத்தால் தான் அவர்களிடம் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது என்று 1990ஆம் ஆண்டு எங்களுக்கு பட்டது. அப்போதுதான் இந்த இளைஞர்களுக்கு இந்த வரலாறை, இந்த இயக்கத்தினுடைய வரலாறை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு திராவிட இயக்க வரலாற்றை புகைப்பட கண்காட்சியாக அமைத்து தருவது என்கின்ற முயற்சியை எடுத்து, அந்த முயற்சியை 1990ஆம் ஆண்டு நம்முடைய இன்றைய அருமை தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய பேரனுமதியோடும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அனுமதியோடும் திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சியை 1990ஆம் ஆண்டு திருச்சியிலே நடைபெற்ற போது அதை நாங்கள் எடுத்து வைத்தோம். அதற்கான 1 மாத காலத்திலே அதற்கான கிடைத்த படங்களை எல்லாம் வைத்து அந்த வரலாற்றை தொகுத்து சொன்ன அந்த ஒரு பெரிய பேறு கிடைத்தது. அந்த வரலாற்று கண்காட்சி தான், திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சி தான், அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கு அது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் கருவூலமாக முழுமை பெற்று நிற்கின்றது. அந்த முழுமை பெற்ற அதற்கும் நம்முடைய தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தலைவர் கலைஞர் அவர்களை நாள்தோறும் சந்தித்து படங்களை காட்டி, அந்த படங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகளை தலைவரின் வாயிலாக கேட்டு அறிகின்ற பெரும் பேறு எங்களுக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் தலைவர் கலைஞர் அவர்களை நாள்தோறும் சந்தித்து அவர் ஒவ்வொரு படத்தையும் காட்டும்போது இது என்ன போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய பின்னணி என்ன, இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், கலந்து கொண்டவர்கள் என்னென்னவெல்லாம் செய்தார்கள் என்கின்ற அந்த பெரிய பேருண்மைகளை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் விவரித்து சொல்லும்போது அதை தளபதி அவர்களோடு நாங்களும் கூட இருந்து கேட்கின்ற பெரும் பேறு எங்களுக்கு கிடைத்தது. அது எங்களுக்கு வாழ்நாள் பரிசு. எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு மீண்டும் கிடைக்க முடியாத பெரும் பேராக அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைந்தன. அந்த அதன் தொடர்ச்சியாக
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, திராவிட இயக்கம் இந்த மண்ணுக்கு செய்கின்ற பணிகளை நாம் சொல்லியாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த இன்றைக்கு அருமை சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், வட இந்தியாவிலே ஒரு 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 ஒடுக்கப்பட்ட பிரிவினைச் சேர்ந்த பையனை கோயிலுக்குள் விடவில்லை என்று. அது அல்ல, நேற்றைக்கு முன்தினம் ஒரு பெரும் செய்தி, ஒரு பள்ளிக்கூடத்திலே பள்ளிக்கூட மாணவனை, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, அந்த தனியார் பள்ளிக்கூடம், அந்த பள்ளியினுடைய தாளாளர்களும் மற்றவர்களும் சேர்ந்து ஒரு 4 வயது சிறுவனை பலி கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற கொடுமையான செய்திகளை நாம் இன்னும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவற்றையெல்லாம் தமிழ்நாட்டிலே நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இங்கே பகுத்தறிவும் சுயமரியாதையும் உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டியிருக்கக்கூடிய தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவர்கள் இந்த மண்ணை செழிப்பாக்கி வைத்தது மட்டுமல்ல, வளப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். வேறு எந்த விதமான மூட நம்பிக்கைக்கும் இங்கு இடம் இல்லை. அங்கே ஆந்திராவிலே கோயிலிலே, திருப்பதி கோயிலிலே நெய்யிலே மாட்டு கொழுப்பு சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்லி மறுப்பதற்குள் இங்கே உள்ளே இருக்கிறன்னு சொல்றான், பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலந்திருக்குதுன்னு. இதை எடுத்துக்கொள், ஏன் என்று கேட்பதற்கு கூட ஒரு காது கூட கிள்ளை தமிழ்நாட்டிலே. அந்த அளவிற்கு சுயமரியாதையும் பகுத்தறிவும் உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயம் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து சொன்னாக வேண்டும். இது வெறுமனே ஓட்டுக்காகவும் அரசியலுக்காகவும் தேர்தலுக்காகவும் ஆட்சிக்காகவும் நடைபெறுகின்ற ஆட்சி அல்ல, நடைபெறுகின்ற கட்சி அல்ல. இது சமுதாயத்திற்காக உழைக்கின்ற, அடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு இந்த இயக்கம் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதன் மூலமாக தமிழ்நாடு பெருமை பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் உள்ளிட்ட நாங்கள் உயிராக மதிக்கும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவரும் சமூக நீதி கண்காணிப்பு தலைவருமான ஐயா சுபவி அவர்களே, கலந்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இது ஒரு வரலாறு சார்ந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை ஒரு வெறி பிடித்த கொள்கையானால் மட்டுமல்ல, தான் கற்றதை பெற்றதை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அதீத நம்பிக்கையின் காரணமாக இப்படி ஒரு அறிவு தேடல்னு கூட சொல்லலாம், பார்த்து 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 தகவல்களை சேகரித்து ஒவ்வொரு நாளும் புரட்ட செய்திகளாக அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறவன் அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும் விதமாக இது கொண்டு வந்த இந்த டீம் எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்புக்கும் நன்றி.